எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணுண்ணா. நான் ஒரு சிங்கிள் மதர், உங்களை பட்டு மொத்தம் யோசிச்சிங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. நான் என் அப்பா இருக்கார், ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு கை பிடிச்சிட்டு போவேன். ஒரு திருவிழாவில் அவர் தோல் மேலே ஏறி உக்காந்துச்சேன், நாடகம் பார்த்துருக்கேன், சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு, மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபினான்ஷியலாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் என் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். இதில் அப்பான்னு ஒரு ஆள், அவனுடைய கவலைகள், தன் பிள்ளையோடு இருக்க முடியலைங்கிற வலி, அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். எல்லாம் அவன் பார்த்துப்பா. பட் குழந்தைங்க விரும்பலை அவரை பார்க்குறக்கு. ஸோ நான் வந்து ஏன் குழந்தைங்க விரும்பல? எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? 6 வயசு குழந்தை ஒன்று, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். நல்லா வரும் வேண்டாம். ஒரு 6 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? அவருடைய அனுசரணையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை, அந்த பிரியமும் அந்த பிள்ளைக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? நியாயமான பேச்சுப்பா. ஏதோ எங்களுக்குள்ள சண்டை, நாங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம், நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அதில் விருப்பம் இல்லை சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையை. வெக்கமா இல்ல? என் குழந்தைங்களை வச்சு திரும்ப எங்கள் லைஃப்குள்ளே வந்து இப்போ மேட்ரு சிம்பிள். பிள்ளைங்களை பார்க்குறேன் போகிறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமாம். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார். அதர் ஃபேக்டர்ஸும் வரும் சார். உன் காதலும் என் இல்ல, காதலும் அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம் ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. லைக் ஃபியூச்சர்ல என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போ அவன் போய் பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ஒருவேளை 18 வயசில் அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அவனோட ஹோல் சைல்டுஹுட்டை இழந்திருப்பானே. அப்பாவும் குழந்தைகளுடைய சைல்டுஹுட்டை இழந்திருப்பாங்களே. இந்த நேரத்தில் நீ யாரை மிஸ் பண்ணுற? அப்பா. சார் நீங்க சொல்ற ஃபேக்டர் மாதிரி அந்த அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டே எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க நெக்ஸ்ட் யாரும் லைஃப் கிடையாதுல, பார்த்து நீங்க போயிட்டே சொல்ல இருப்பாங்க முடியாது. சார். அதான் கரெக்ட். அம்மா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இது தப்பு. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்முக்கு ஈக்குவல் இது. 2 பேரோட இமோஷன்ஸை வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? சார் என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு என்னை விட யாருக்கு சார் பெட்டரா தெரியும்? அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா? அப்பாவுக்கும் தெரியும் இல்லையா குழந்தைக்கு எது நல்லதுன்னுட்டு? கரெக்ட், உண்மை. என் குழந்தைக்கு எது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா டே டு டே லைஃப்ல நான் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் போனா அந்த குழந்தை என்ன பிடிக்கும், அதுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், அது எந்த டைம்ல தூடும், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை. தனியா நான் வளர்த்தா நான் நல்லா வளர்ப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். அந்த இல்ல, கான்ஃபிடன்ஸ் நீங்க தனியா வளருங்க, நல்லா வளருங்க. ஆனா இங்க என்னன்னு கேட்டா, அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. பெருமையை பாரு. வேண்டாம் சார். ஏன் சார்? எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஆமா, எதுவுமே இது இல்லன்னு கொஞ்சம் தான் சார் நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க.